ஜனவரி 6, 1959 சண்டிகர்ல ஒரு பையன் பிறக்கிறாரு. இந்த பையனோட அப்பா ஒரு மர வியாபாரி. இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தொழில் நல்ல லாபம் தந்தாலும் இவர் பிறந்ததுக்கு அப்புறம் பயங்கர நஷ்டமா இருக்கு. அப்ப எல்லாருமே சொன்னது இந்த பையன் ராசி இல்லாத பையன். கொஞ்சம் வருஷங்களுக்கு இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது இவங்க இந்தியன் கண்ட்ரி சைடு வந்துடுறாங்க. அப்போ சரியான வேலை இல்லாம ஒரு வேலை சாப்பாட்டு கூட ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. ஆனா இந்த பையன் சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் நல்லா பிளே பண்றான். லோக்கல் நடக்கிற எக்கச்சக்கமான மேட்சஸ் விளையாடி பணமும் சம்பாதிக்கிறான். இந்த பையனுக்கு இந்த டேலண்ட்னால ஸ்டேட் லெவல் வர மேட்ச்லயும் சான்சஸ் கிடைக்குது. இந்தியன் டீம்ல விளையாடுறதுக்கும் சான்ஸ் கிடைக்குது. 1978 பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா தன்னோட ஃபர்ஸ்ட் மேட்சும் பிளே பண்றாரு. ஆனா அந்த மேட்ச் சுத்தமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. 1979 நடந்த வேர்ல்ட் கப்லயும் சுத்தமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இவரோட பேர் கூட அப்ப யாருக்கும் சரியா தெரியாது. அதுக்கான ரீசன் இப்போ இருக்க மாதிரி இந்தியாவில் அப்போ அவ்வளோ கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா இந்தியா ஃபுல்லா இவரோட பேரை கொண்டாடுற நாள் வந்தது. 1983 வேர்ல்ட் கப் இந்தியன் டீம் அவர் கேப்டன்சி பண்றாரு. ஆனா இந்தியன் ஃபேன்ஸோட சப்போர்ட் அந்த டீமுக்கு அவ்வளவா இல்ல. இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸே அவ்வளவா இல்ல. ஜூன் 25, 1983 இந்தியா தன்னோட ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் வேர்ல்டு கப் வின் பண்றாங்க. அப்போ இந்தியன் டீம் கேப்டனா இருந்தது அந்த ராசி இல்லாத பையன். அவரோட பேரு கபில் தேவ். உங்களோட லைஃப் எப்போ வேணா மாறலாம். வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.